Analytic function or regular function. அதாவது a function f defined on a region D, the complex plane is said to be analytic at a point A belongs to D if f is differentiable at every point of some neighborhood of A. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்கணும்னா அது காம்ப்ளெக்ஸ் பிளேனில் உள்ள ரீஜியன் டியில் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு நெய்பர்ஹுட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ள ஃபங்க்ஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அப்போ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னா டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும் அண்டு சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உள்ள ஃபங்க்ஷன் தான் என்ன சொல்கிறோன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஒய் இஸ் அனாலிட்டிக். அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இந்த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஒய். அப்போ இ பவர் எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால உள்ளார மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் ஐ இ பவர் எக்ஸ் சைன் ஒய்னு எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ரியல் பார்ட் எழுதும் போது ரியல் பார்ட் எழுதுனா ஐ டைம் இல்லாமல் எழுதுதான் ரியல் பார்ட்டு. அப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய். அப்போ எஃப் ஆஃப் இசட் எப்படி எழுதலாம்னா யூ ப்ளஸ் ஐவின்னு எழுதலாம். யூன்றது ரியல் பார்ட்டு, வின்றது இமேஜினரி பார்ட். இப்போ யூ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் ஒய்ஏ, இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சைன் ஒய்ஏ. அப்போ வி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சைன் ஒய். ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்போ யூ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் ஒய், அதை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் இருக்கும், காஸ் ஒய் அப்படியே இருக்கும். அப்போ வி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் ஒய்ஏ. அப்போ ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் விஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். காஸ் ஒய்யை பண்ணால் மைனஸ் சைன் ஒய். அப்போ பிஒய் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய்ஏ. இப்போ ஈக்குவேஷன் 2v ஈக்குவல் டி பவர் எக்ஸ் சைன் ஒய் இருக்குது. இதை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய்யால் பண்ணுறோம். அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணால் இ பவர் எக்ஸ் அப்படியே இருக்கும் சைன் ஒய், ஒய்யை பொறுத்து பண்ணால் இ பவர் எக்ஸ் அப்படியே இருக்கும், சைன் ஒய்யை பண்ணால் காஸ் ஒய் பை சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அப்போ யூஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய், யூஎக்ஸோட வேல்யூ இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு பிஒய் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய். ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். அப்போ விஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூஒய்னு எழுதலாம். அப்போ இ பவர் எக்ஸ் சைன் ஒய்ன்றது யூஒய்ஏ, விஎக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இ பவர் எக்ஸ் சைன் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சைன் ஒய். அப்போ அது யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய்ன்ற ஃபஸ்ட்டு கண்டிஷனையும் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ்ன்ற செகண்ட் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இது என்னன்னா சிஆர் ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஒய் அனாலிட்டிக்காக இருக்கணும்னா அது டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும் அண்டு சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது அனாலிட்டிக் சொல்கிறோம். அப்போ இந்த கொடுத்துருக்க கிவன் ஃபங்க்ஷன் ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னென்னா அனாலிட்டிக். நெக்ஸ்ட் என்னென்னா இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் தென் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டன்ட் தென் ப்ரூவ் தட் எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் சொல்லியாச்சு. அனாலிட்டிக்காக சொல்லும் போது அவனோட ரியல் பார்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் ப்ரூவ் தட் எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டன்ட் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி இஸ் அனாலிட்டிக். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் இசட் எப்படி எழுதலாம்னா டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஐ டோ வி பை டோ எக்ஸ்னு எழுதலாம். இதில் ரியல் பார்ட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ, இமேஜினரி பார்ட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு பி. அப்போ லெட் த ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட், அதாவது எஃப் ஆஃப் இசட் ரியல் பார்ட்டில் கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. அப்போ யூ ஈக்குவல் டு ஏ. அப்போ டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஏன்னா கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்கணும்னா சாட்டிஸ்ஃபை த சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ வி பை டோ ஒய் அண்ட் டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டோ வி டோ பை டோ எக்ஸ் சிஆர் ஈக்குவேஷனு. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ். நம்மளுக்கு என்ன தெரியும்னா டோ வி பை டோ எக்ஸ் எப்படி எழுதலாம்னா மைனஸ் டோ யூ பை டோ ஒய்னு எழுதலாம். அப்போ டோ யூ பை டோ எக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். அப்போ அந்த டேர்ம் டோ யூ பை டோ எக்ஸ் ஆல்ரெடி 0ன்னு சொல்லியாச்சு. அப்போ 0 மைனஸ் ஐ அந்த டேர்ம் என்னென்னா 0ன்னு சொல்லியாச்சு இமேஜினரி பார்த்தோம். அப்போ இந்த டேர்ம் என்ன ஃபுல்லாக 0 ஆகுது. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் 0. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் 0னா அப்போ எஃப் ஆஃப் இசட்டும் 0வாக தான் இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் இசட்டும் கான்ஸ்டன்ட். அதாவது கொடுத்துருக்க இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக்காக இருக்கும் போது ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டும் அனாலிட்டிக்கு தென் ப்ரூவ் தட் எஃப் ஆஃப் இசட்டும் கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. இந்த கொடுத்துருக்க தியரத்தை ப்ரூவ் பண்ணியாச்சு.
இந்த சம் என்னன்னா இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக்காக இருக்கும். போன சம் வந்து ரியல் பார்ட் வந்து எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக்காக இருந்தால் எஃப் ஆஃப் இசட் கான்ஸ்டன்ட் சொன்னோம். இது அதே சேம் தான். இமேஜினரி பார்ட் வந்து எஃப் ஆஃப் இசட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் எஃப் ஆஃப் இசட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. லெட் இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இப்போ v ஈக்குவல் டு பின்னு சொல்கிறோம். அப்போ டோ வி பை டோ எக்ஸ் ஈக்குவல் 0, டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் 0. இந்த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக்காக இருக்குன்னா ஸோ சாட்டிஸ்ஃபை த சிஆர் ஈக்குவேஷன். சிஆர் ஈக்குவேஷன் என்ன யூஎக்ஸ் ஈக்குவல் vy, uy ஈக்குவல் டு மைனஸ் vx. அப்போ f dash of z equal to dou u by dou x plus I dou v by dou x. அப்போ dou v by dou y ux வந்து vy ன்னு எழுதலாம் plus I into dou v by dou x. இந்த term dou v by dou y plus I dou v by dou x equal to ரெண்டு term 0 இருந்தாலும் 0 எழுதியாச்சு. அப்போ f dash of z equal 0னா அப்போ hence f of z வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, f of z வந்து அனாலிட்டிக்காக இருக்கும் போது இமேஜினரி பார்ட் வந்து கான்ஸ்டன்ட்டு. then prove that f of z கான்ஸ்டன்ட் சொன்னாங்க. அப்போ ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. லாப்லாஸ் ஈக்குவேஷனை if f of z is a analytic function, f of z analytic ஃபங்க்ஷனாக இருந்தால் u and v வந்து எப்படி இருக்குன்னா f of z equal to u plus iv-ஆக இருந்தால் are function of x and y. அதாவது கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன் என்னென்னா டோ ஸ்கொயர் u டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் u டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 0வாக இருக்கும். u டேர்ம்லையும் 0வாக இருக்கும். அந்த சேம் டைம் டோ ஸ்கொயர் v டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் v டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இந்த பேஸ் பண்ணி ஒரு சம் இருக்கு. அந்த சம் என்னென்னா ஷோ தட் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் எ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், அதாவது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை த லாப்லாஸ் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. லாப்லாஸ் ஈக்குவேஷன் என்ன, டோ ஸ்கொயர் யூ டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ டிவைட் டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 0. அப்போ டோ ஸ்கொயர் வி டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் வி டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 0. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி இஸ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனு, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக் தென் சாட்டிஸ்ஃபை அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருந்தால் சாட்டிஸ்ஃபை த சிஆர் ஈக்குவேஷனாக இருக்கும். அப்போ ux ஈக்குவல் டு vy ஈக்குவேஷன் 1னும் uy ஈக்குவல் மைனஸ் vxன்றது ஈக்குவேஷன் 2னு வச்சுருக்கோம். ஈக்குவேஷன் 1 பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். அப்போ டோ u பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ v பை டோ ஒய். அப்போ டோ பை டோ எக்ஸ் இருந்துட்டு யூவை பொறுத்து பண்ணும்போது டோ u டிவைட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டோ பை டோ எக்ஸ் டோ v பை டோ ஒய். அப்போ டோ ஸ்கொயர் u டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் v டிவைட் பை டோ எக்ஸ் டோ இது ஈக்குவேஷன் 3. அப்போ ஈக்குவேஷன் 2 வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். அப்போ டோ u பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டோ v பை டோ எக்ஸு. அப்போ டோ டிவைட் பை டோ ஒய் இன்ட்டு டோ யூ டிவைட் பை டோ ஒய். அப்போ இது என்னென்னா டோ ஸ்கொயர் யூ டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் இருக்கும். அதுவே மைனஸ் அந்த இதில் என்னென்னா நம்மளுக்கு மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ் இருக்குது. அப்போ டோ பை டோ ஒய்யை பொறுத்து பண்ணியாச்சு. அப்போ மைனஸ் டோ வி டிவைட் பை டோ எக்ஸ் இருக்கும். அப்போ டோ ஸ்கொயர் வி டிவைட் பை டோ எக்ஸ் டோ ஒய் ஈக்குவேஷன் 4. இப்போ ஈக்குவேஷன் 3யும் 4யும் நம்ம ஆட் பண்ணும்போது டோ ஸ்கொயர் யூ டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த டேர்ம் என்ன இருக்குன்னா டோ ஸ்கொயர் வி டிவைட் பை டோ எக்ஸ் டோ ஒய் இருக்குது மைனஸ் டோ ஸ்கொயர் வி டிவைட் பை டோ எக்ஸ் டோ. இந்த டேர்ம் ரெண்டு டேர்ம் என்ன ஆகும்னா 0 ஆகும். அப்போ டோ ஸ்கொயர் யூ டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ டிவைட் ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. இதே சேம் ஃபார்மேட் தான் அந்த டோ ஸ்கொயர் வி டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் வி டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அந்த டேர்ம் கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது.